ராஷ்டிரபாஷால ரீட் கி ஹட்டி அந்த ஏகாங்கியில் கோபால் பிரசாத் கேரக்டர் பார்க்க போகிறோம். गोपाल प्रसाद रीढ़ की हड्डी एकांगी के एक प्रमुख पात्र हैं. वे एक वकील हैं और उन्हें अपने पेशे का गर्व भी है. उनका पुत्र एक चरित्रहीन लड़का है, इसलिए उसका विवाह कम पढ़ी लिखी लड़की से कराना चाहते हैं. राम स्वरूप अपनी लड़की की शादी गोपाल प्रसाद के बेटे शंकर से कराना चाहते हैं. राम स्वरूप ने गोपाल प्रसाद से कहा कि उनकी बेटी केवल मैट्रिक पास है. அதாவது கோபால் பிரசாத் ரீட் கி ஹட்டி இந்த நாடகத்தில் ஒரு முக்கியமான ஒரு பாத்திரம் ஆவார். அவர் ஒரு வக்கீல். மேலும் அவர் தன்னுடைய தொழில் மேலே ரொம்ப கர்வம் கொண்டவராக இருக்கிறார், பெருமை கொண்டவராக. அவருடைய மகன் ஒரு பேடு கேரக்டர், நல்ல குணம் இல்லாத பையன். அதனால் அவனுடைய கல்யாணத்தை கம் படிலிக்கு குறைவாக கம்மியாக படிச்சிருக்க பொண்ணோட செஞ்சு வைக்கணும்னு விரும்புகிறாரு. ராம் ஸ்வரூப் தன்னுடைய மகளோட கல்யாணத்தை கோபால் பிரசாத்தோட பையன் சங்கர்கிட்ட செஞ்சு வைக்கணும்னு விரும்புகிறாரு. ராம் ஸ்வரூப் கோபால் பிரசாத்திட்ட தான் சொல்லி வச்சுருக்காரு, தன்னோட மகள் மெட்ரிகுலேஷன் தான் பாஸ் ஆகிருக்கான், மெட்ரிக் பாஸ்கி. ஆனால் ஆக்சுவலாக உமா டிகிரி பாஸ் பண்ணியிருப்பான், அதை மறைச்சிருப்பார். அந்தமே முடிவில் உமாவனுடைய வாயிலேருந்து சங்கருடைய கேரக்டரை பற்றி தெரிஞ்சுக்கிச்சு தெரிய வருது கோபால் பிரசாத்துக்கு. அப்போ மகனை நல்ல பையன் அப்படி சொல்லி சமாளிக்கிறாரு. உமா மேலே தான் கோபத்தை காட்டுறாரு. சங்கர் கி கமி, அவனோட குறைபாட்டை ஏற்றுக்கொள்கிறதுக்கு அவங்க அப்பா கோபால் பிரசாத் தயாராக இல்லை. ஆனால் ராம் ஸ்வரூப் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கார். அவங்க மேலே புகார் சொல்கிறாரு. ஏங்க உங்கள் பொண்ணு டிகிரி படிச்சிருக்கான், என்கிட்ட மெட்ரிகுலேஷன் தான் படிச்சிட்டான்னு சொல்லிடுறீங்களேன்னு சொல்லி கோவப்படுறாரு. இந்த விதமாக கோபால் பிரசாத் வெறித்தனமான பேராசை கொண்டவராக இருக்கார். என்ன, பெண்கள் ஆண்கள் இவங்க 2 பேரும் சமமானவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி அதில் அவநம்பிக்கை வச்சுருக்காரு. பெண்கள் மட்டம்தான், ஆண்கள் தான் உயர்ந்தவங்க அப்படின்ற மனிதர் மாதிரியான ஒரு தோற்றத்தில் இவருடைய கேரக்டரை சித்திரத்து காமிச்சிருக்காங்க. ஓகே, தன்யவாத்.